எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் நெய்யப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக இதுக்கு அரிசி ஊற வைக்க போகிறதில்ல, வாழைப்பழம் சேர்க்க போகிறதில்ல. ஆனால் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். உள்ளுக்குள்ளே மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 2-3 நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டாலும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் ஒரு அரை மணி நேரம் மாவெல்லாம் ஊற வச்சா போதும். நூற்றுக்கணக்கான நெய்யப்பம் கூட செய்யலாம். இந்த அளவுக்கு டேஸ்ட்டான கிறிஸ்பான இந்த நெய்யப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அரிசி எல்லாம் ஊற வைக்காம இன்ஸ்டண்ட்டா நினைச்ச மாதத்துல இந்த நெய்யப்பம் செய்யலாம். 1 கப்பு நான் அரிசி மாவு எடுத்துட்டு இருக்கேன். சாதாரணமா நீங்க அரிசியை நல்லா களைஞ்சி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்ததா இருக்கட்டும். கடையில் வாங்கினதை 1 கப் எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு கோதுமை மாவு. அதே அளவு கப்பில் அரை கப்புக்கு நல்லா சன்ன ரவை எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் மிக்சியில் கூட நல்லா ஓரளவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அரிசி மாவு, கோதுமை மாவு, ரவை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மிக்சியில் ஒரு அரை அரைச்சிக்கலாம். இப்போ மொத்தமாக நான் 2/4 கப்பு கணக்கு விடுது மாவு. அரிசி மாவு 1 கப்பு, 3/4 கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு உங்களுக்கு ரவை சேர்க்குறப்ப 2/4 கப்பு மொத்தம் நம்ம அளவு எடுத்துருந்ததுக்கு 1/2 கப்பு துருவின வெல்லம் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 1/4 கப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஸ்வீட் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் 2/4 கப்பு மாவுக்கு 2/4 கப்பு பிடிச்ச வெல்லம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கருப்பாகவும் இருக்கும். ரவை வெந்து கொடுக்காது. இப்போ வெல்லத்தை கரைய விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். பொடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இந்த வெள்ளை கரைசல் ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. கரைஞ்சிட்டு கொஞ்சம் மிதமான சூடு இருக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இந்த மிதமான சூட்லேயே உங்களுக்கு ரவையும் ஓரளவு நல்லா வெந்து கொடுத்துரும். இந்த வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி விட்டு வெள்ளை கரைசல் ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கட்டி தட்டாமல் இருக்கும். நம்ம இதை திரும்பவும் மிக்சியிலலாம் அரைக்க தேவையில்லை. நிறைய பேர் இந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்து மிக்சியில் அரைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா ரவை நல்லா நைஸாக அரைப்படும். ஆனால் நான் ரவையை நல்லா தனியாக நான் முழுசாக போடுறதுனால நான் அதை செஞ்சு காமிச்சப்புறம் பாருங்கள், உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவு. இன்னொரு அரை கப் எடுத்திருக்கேன். மொத்தமாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.25 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி தேவைப்படும். 2.25 கப்பு மொத்தமாக எடுத்துட்ட மாவுக்கு கண்டிப்பாக 2.25 கப்பும் தேவைப்படும். இப்போ நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துட்ருக்கேன். வெள்ளை கரைசலில் 1 கப்பு, அதுக்கப்புறம் இப்போ 2வது கப்பில் கொஞ்சம் பாக்கி வச்சுட்டு சேர்த்துருக்கேன். நிறைய தண்ணி இழுத்துக்கும் ரவை சேர்க்குறதுனால. ஒரு வாணலியில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யப்பம் அப்படிங்கிறப்ப இதில் சேர்க்குற நெய் மட்டும்தான் நமக்கு. எண்ணெயில் தான் நம்ம பொரிக்க போகிறோம். நல்லா ஒரு அரை கப்பு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் அதை எடுத்து இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஓரளவு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டா வாசனையாகவும் இருக்கும். இதை 2-3 நாள் நம்ம வச்சுருந்தா கூட உங்களுக்கு இந்த நெய்யப்பம் வீணாக போகாது. ரொம்ப நமக்கு ப்ரௌன் கலர் வர வேணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த நெய் கூட சேர்க்குறப்ப இந்த அப்பம் இன்னுமே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இந்த அப்பம் போடுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தேங்காய் வறுக்கிறப்ப நம்ம நெய் சேர்த்துருக்கோம். இது கூட இன்னும் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. தேங்காயும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஊற வைக்கணும். அப்போ தான் ரவை உங்களுக்கு நல்லா ஊறி கொடுக்கும், நல்லா வேகும் சீக்கிரமாக. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அரை மணி நேரம் கூட தாராளமாக நீங்கள் ஊற வைக்கலாம். எவ்வளோக்குள்ள நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கிறீங்களோ ரவை ரொம்ப சாஃப்டாகிடும். இன்னொரு 2 டீஸ்பூன் நான் தண்ணி விட்டுட்டு அது மேலே 3 பிஞ்ச் நான் பேக்கிங் சோடா போடுறேன். கையால் எடுத்து காமிச்சேன்னா 3 பிஞ்சு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் சோடா சேர்க்கணும். நம்ம வாழைப்பழம் சேர்க்க போகிறதில்ல. வாழைப்பழம்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நூலாக வரும், நீர் கசியும். இப்போ பாருங்கள், இந்த கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு கரண்டியில் ஒட்டணும். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு, தோசை மாவு பதத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை நம்ம முழுக்க டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அந்த குழிப்பணியார அந்த சட்டியில் கரெக்டாக அந்த குழியில் இருக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம இந்த மாதிரி நெய்யப்பம் செய்யறதுக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி செய்ய பழகுங்க. கொஞ்சமாக நான் மாவு விட்டு எண்ணெய் சூடாக இருக்கான்னு பார்த்தேன். இப்போ போட்ட உடனேயே நமக்கு மெதுவாக மேலே வரணும். எண்ணெய் காஞ்சோடனே முழுக்க நம்ம அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அந்த சின்ன ஒரு குழிக்கரண்டியால் ஓரங்களை வழித்து விட்டுட்டு நான் எடுத்து எப்படி போடுறேன் பாருங்கள். அந்த எண்ணெயில் 3/4 குழி அளவுக்கு தான் அந்த மாவு இருக்கணும். அந்த முழு குழி அளவுக்கு நீங்கள் மாவு போட்டுடாதீங்க. 3/4 குழி அளவுக்கு தான் போடணும். எண்ணெயுமே கவனிச்சிங்கன்னா அந்த குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எண்ணெய் போட்டேன். மாவு போட போட அந்த எண்ணெய் முழுக்க மேல் எழும்பி வருது பார்த்தீங்களா? நம்ம அதிக அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டோம்னா மாவு போட்ட பிறகு எண்ணெய் முழுக்க வெளியில் கேஸ் ஸ்டவ் வெளியெல்லாம் கொட்டிடும். இது ரொம்ப நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணால் கூட
கரெக்டான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நமக்கு மாவு வெயிட் குடுக்குறப்ப எண்ணெய் ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துடும். இப்ப பாருங்க, நிதானமா தான் அது மேல வரணும். சிம் ஃப்ளேம்ல வச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முழுக்க நமக்கு 2 பக்கமும் பொரிஞ்சு வரதுக்கு 7 நிமிஷம் ஆகும். கலர் வந்துதான்னு பாருங்க. ஓரளவு கலர் மாறுனோனே திருப்பி போடுங்க. ரொம்ப சுலபமா அதுவே மேலெலும்பி வந்துரும். ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு திருப்புறதுக்கும். இத பொரிச்சதுக்கப்புறம் நான் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்ம ஒரு சீட சாப்பிட்டா எப்படி மேல மொறு மொறுன்னு இருக்கும், நல்லா கரகரன்னு. அந்த அளவுக்கு மேல கிறிஸ்பாவும், உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அப்படியே புட்டு மாரி இருக்கும். ரவை சேர்த்து இந்த நெய்யப்பம் செய்யறதுனால, முழுக்க நமக்கு சிம் ஃப்ளேம்ல வச்சா தான், உள்ளுக்குள்ள அந்த ரவையெல்லாம் வேகும். நீங்க அரிசி மாவு, கோதும மாவு மட்டும் வச்சுமே தாராளமா செய்யலாம். அது ஒரு மாரி முழுக்குன்னு இருக்கும். ஆனா இது ரொம்ப மேல கிறிஸ்பா இருக்கும். சின்ன குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிறிஸ்பா இருக்கிறதுனால. பாருங்க 2 பக்கமும் நல்லா ஓரளவு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும். கரெக்டான அளவு வெல்லம் போட்டிருக்கனால தான் இந்த அளவுக்கு கரெக்டான அந்த ப்ரவுன் கலர் கிடைக்குது. நீங்க அதிக அளவு வெல்லம் போட்டிருந்தீங்கன்னா, ஒரு மாரி நல்லா கருப்பு கலர் ஆயிடும். இல்ல டார்க் ப்ரவுன் கலர் ஆயிடும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்திருக்கு. 2 பக்கமும் நல்லாவே கலர் வந்திருக்கு. உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்ப எடுத்து வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம், இது எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்றதையும் காமிக்கிறேன். நல்லா எண்ணெய வடிச்சுட்டு எடுக்கிறேன். 3 இடி எனக்கு கிட்டத்தட்ட 21 நெய்யப்பம் கிடைச்சது. நான் எடுத்திருக்கிற அந்த மாவுக்கு. எண்ணெய் பாருங்க, 3/4 அளவுக்கு அப்படியே இருக்கு பாருங்களேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இத காமிக்கிறேன். மேல நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அவசியம் நீங்க இந்த மாரி நெய்யப்பம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி ரவை உங்களுக்கு முழுசா இருக்கிறது பிடிக்கலன்னா, கண்டிப்பா நீங்க மிக்ஸியில தாராளமா நீங்க அரைச்சுக்கலாம். எல்லா மாவையும் சேர்த்து. ஒண்ணு எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மேல அவ்வளோ கிறிஸ்பா இருக்கு. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அப்படியே புட்டு மாரி உதிரும். அவ்வளோ அருமையா இருக்கும். உள்ளுக்குள்ளலாம் ரொம்ப நமக்கு கொழ கொழன்னு இருக்காது. இந்த ரவை சேர்க்கறனால தான் உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா புட்டு மாரி உள்மாவு இருக்கு. அவசியம் இந்த மாரி ஒரு நெய்யப்பம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவ அவசியம் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ வியூவர்ஸ்.